அப்ப என்ன துக்க வழி நாமளே காலத்தை காப்பி ஒண்ணு குடிச்சு அதை நேரே கோயிலுக்குள்ள இருப்பான். காலத்து ஒரு 8 மணி தொடங்கி அந்தி ஒரு 3 மணி அம்ம நிறுத்துவேன். அப்ப எல்லாம் முடிஞ்சு வயரெல்லாம் ஒண்ணு வேற பர்ஃபெக்ட் இருக்கமா கசப்பு காடியும் தந்தோண்டு நேரே பயிரஞ்சு குடிச்சு போவான். வேகமா இருக்கணும். கயப்பும் வாயில விட்டு பயிரஞ்சு எடுத்து குடிச்ச ஒரு டேஸ்ட் வரும், பயங்கரமா இருக்கும். இந்த நெல்லிக்காயும் பின்னோண்டு நம்ம வெள்ளம் குடிச்ச ஒரு டேஸ்ட் கதை பயங்கரமா இருக்கும். அப்போ பாருங்க வீடியோக்குள்ள போவோம். കസവ് കടി കുറച്ച് ഭാഗ്യ എന്റെ മകനെ, എന്റെ വാത്സല്യ ഭാജനമേ, നീ എവിടേക്ക് പോകുന്നു? ഇവർ നിന്നെ എങ്ങോട്ട് കൂട്ടിക്കൊണ്ടു പോകുന്നു? ദുഷ്ടജനത്തിന്റെ കയ്യിൽ എന്തിനു നീ സ്വയം ഏൽപ്പിച്ചു കൊടുത്തു? പരിപാടിയാകും കഞ്ചി കുടിച്ചത്. கஞ்சிக்கு அங்க அடி வச்சுருந்தாங்க, அடி பிடிச்சி பயிர் கஞ்சி வேண்டியாச்சு. அப்போ கசப்பு காடி இருக்கு முன்னாடி பிடிச்சேன். அப்ப கசப்பு காடியில என்ன ஒரு இதுன்னா, இயேசு சிலுவையில அரைஞ்சு அவருக்கு தண்ணி வெள்ளம் கேட்பாரு. அப்போ அந்த கசப்பு காடியை தான் அவரு ஒரு காளான் பஞ்சில நினைச்சு குடிச்சு விடுறேன். அப்ப அந்த ஒரு சடங்குல இதுல ஒண்ணு அப்படியே கொண்டு வரேன். அப்ப இப்ப நான் குடிச்சதுல பிறகு வேப்பிலைக்கு சாரம் வேற நேரம் உண்டு. அப்போ இந்த கசப்பு காடியை குடிச்சோம், பயங்கர கேப்பா இருக்கு. அப்ப அதையும் குடிச்சோண்டு பயிர் கஞ்சிய டேஸ்ட் பண்ணாம பயங்கரமாயி